அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் நாய்க்கடி சம்பவங்களுக்கு தொடர்ந்து வளர்ப்பு நாய்களுக்கு விலங்குகளுக்கும் உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி உரிமம் பெற வேண்டும். பொது இடங்களுக்கு நாய்களை அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு வாய்க்கவசம் போட வேண்டும் எனவும் கழுத்து கயிறு இல்லாமல் வெளியில் அழைத்து செல்லக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாமல் பிராணிகளை வைத்திருந்த 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும், முகக்கவசம் போடாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் இந்த உத்தரவுகளை எதிர்த்து இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சி தரப்பில் பொது இடங்களுக்கு அழைத்து செல்லப்படும் போது நாய்களுக்கு வாய்க்கவசம் அணிவிப்பது கட்டாயம் இல்லை என்ற போதும் அவற்றிற்கு கழுத்து கயிறு கட்டாமல் அழைத்து செல்லக்கூடாது என்பது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதுவரை 82,000 பிராணிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு ஒரு முறை மட்டுமே மைக்ரோ சிப் பொருத்தினால் போதுமானது என்றும், வளர்ப்பு நாய்கள் உள்ளிட்ட செல்ல பிராணிகள் பதிவு செய்வதற்கான காலக்கெடு டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் 4 பிராணிகள் பதிவு செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு தற்போது நீக்கப்பட்டு விட்டதாகவும் 4 பிராணிகளுக்கு பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை எனவும் மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். அதே சமயம் நீதிமன்றத்தில் தெரிவித்த இந்த விளக்கத்தினை ஒரு வாரத்தில் அறிவிப்பினையாக வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.